முடியாது. அப்ப இன்னும் தள்ளிப்போங்க. இப்போ வாங்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போங்க. இப்போ வாங்க முடியுமா? அப்ப இன்னும் மட்டும் இயேசு தள்ளி தள்ளி போயிட்டாருன்னா என்ன செய்ய முடியாது? எதுவும் நம்ம அவர்கிட்ட வாங்க முடியாது. ஆனா அப்ப பின்னாடி இருந்தோம். இப்ப இயேசு தெரியாது, என்ன மட்டும் தான் தெரியும். சரியா? இயேசு என்ன வந்துட்டாரு? எனக்கு உள்ள வந்துட்டார். என் உள்ள வந்துட்டாருன்னா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு தன்னால வந்துடும். சரியா? சரி, இப்ப இயேசு உள்ளதெல்லாம் எனக்கு கேட்கவே வேண்டாம், அதனாலே வந்துடும். புரிஞ்சுங்களுக்கு சரி, பேசப்பட கிஃப்ட் இருக்கட்டும். இப்போ கவனிச்சுக்கோங்க, 2 கை அப்படித்தானே, இந்த இடத்துல கேப், இந்த கேப் ஓகேவா? ஒரு சின்ன கேப், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஒரு சின்ன கேப். இந்த கேப் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது? ஏசப்பாடு இருக்கக்கூடிய எந்த ஒரு கிஃப்ட்டும் நமக்கு வந்து சேராது. இழுத்து விட்டாத. சரியா? அப்போ இந்த இடைவெளி என்ன செய்யணும்? சுருக்கணும். சுருக்கிக்கு நிறைய வழி இருக்கு. இழுத்தாதான் சுருக்க முடியாது. சரியா? பிஞ்சில போகுது. இந்த இடைவெளியை சுருக்கணும்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? நல்ல கீழ்ப்படிதலோடு வாழலாம். சரியா? வேற என்ன செய்யலாம்? நல்ல வார்த்தைகள் பேசலாம். சரியா? கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும். மற்றவங்க அன்பாக நடந்துக்கணும். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி நம்ம செய்துட்டோம்னா என்ன ஆகிடும்? ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்குள்ள வந்துடும். அப்போ அந்த பிரிவினை இருக்கவே இருக்காது. என்ன ஆகிடும்னா ஒன்னா நல்லா கிளாப் பண்ணுங்க.